ஹரியானாவில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி இடையே தொகுதி உடன்பாடு முடிவுக்கு வராத நிலையில் 20 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை ஆம் ஆத்மி வெளியிட்டதால் கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் அக்டோபர் 5ஆம் தேதி நடக்கிறது. மொத்தமுள்ள 90 தொகுதிகளில் தனித்து நிற்காமல் காங்கிரஸ் ஆம் ஆத்மியுடன் இணைந்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இரு கட்சிகளிடையே தொடர்ந்து நீடித்து வருகிறது. ஒருமித்த கருத்து ஏற்படாமல் இருப்பதால் தொகுதி பங்கீடு பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுவரை வெளியிடப்படவில்லை. தொகுதி பங்கீட்டை உறுதி செய்யாவிட்டால் 90 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் என்று ஹரியானா ஆம் ஆத்மி தலைவர் சுஷில் குப்தா மிரட்டல் விடுத்திருந்தார். இந்த நிலையில் முதற்கட்டமாக 20 தொகுதிகளுக்கு வேட்பாளர் பட்டியலை ஆம் ஆத்மி வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் கூட்டணி பேச்சுவார்த்தை முறிந்ததாக அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர். வேட்புமனு தாக்கலுக்கு இன்னும் 3 நாட்கள் மட்டுமே உள்ளன. ஆனால் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடர்ந்து நீடிக்கும் நிலையில் காங்கிரசின் நிலைப்பாடு என்பது ரகசியமாகவே இருந்து வருகிறது.